friends, welcome back to Ammo's Curry World. Hope you're all doing good. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபியோடு தாங்க வந்திருக்கேன். ஒரு ஃபெஸ்டிவல் ரெசிபின்னு கூட சொல்லலாம். அதுதாங்க ரஸ்மலாய். ரஸ்மலாய்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பாலை கொதிக்க வச்சு அதில் லெமன் ஆர் வினீகர் சேர்த்து பாலை பிரித்து சென்னாய் எடுத்து ஒரு துணியில் 1 hour கட்டி வச்சு அந்த பன்னீரில் தான் நம்ம ரஸ்மலாய் பண்ணுவோம் பொதுவாக. ரொம்ப பெரிய ப்ராசஸ் தாங்க இது. இதை யோசிக்கும்போது நம்ம கடையிலேயே வாங்கிடலாம்னு தோணும். இல்லைங்க, இதை வீட்லேயே நம்ம அதே மாதிரி ஸ்பாஞ்சியாக சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக ரஸ்மலாய் ஈஸியாக தயார் பண்ணலாம். அதுவும் இன்ஸ்டண்ட்டாக வித்தின் மினிட்ஸ். அதே ஸ்பாஞ்சினஸோட அதே டெக்ஸ்சர் அண்ட் சாஃப்ட்னஸோட யாராலையும் இதை பன்னீர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலைங்கிறத கண்டுபிடிக்காத அளவுக்கு அவ்வளோ டேஸ்டி அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்கும் இந்த இன்ஸ்டன்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா. நான் சொல்கிற அதே மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா இது ஒரு நோ ஃபெயில் ரெசிபி. யார் வேணால் தயார் பண்ணலாம். வாங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இந்த ரஸ்மலாய் எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம பாலை கொதிக்க வச்சிடலாம். அதுக்கு நான் 1.5 liter பால் எடுத்திருக்கேன். ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்திருக்கேன். அதை நம்ம கொதிக்க வச்சிடலாம். இது ஒரு கொதி வரத்துக்குள்ளே நம்ம ரஸ்மலாய்க்கான டவ்வை ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் நான் 1 கப்பு மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஃபுல் ஃபேட் மில்க் பவுடர். அதோடையே 1 tablespoon மைதா சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 teaspoon பேக்கிங் பவுடர். அப்புறம் 1 teaspoon நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். மாவெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அதில் ஒரு குழி பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் நான் அடித்து வச்ச ஒரு முட்டையை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இதில் நான் ஒரு 1/2 teaspoon ஏலக்காய் பொடியும் சேர்த்துருக்கேன். அது உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். ரொம்ப அழுத்தி பிசையாதீங்க, மெதுவாக அதை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ பாருங்கள், நான் பிசைஞ்சிட்டேன். ரொம்ப அழுத்தி பிசைய வேண்டாம், ஜஸ்ட்டு மெதுவாக பிசைஞ்சா போதும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ரஸ்மலாய் ஷேப்புக்கு நான் ரவுண்டாக பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் எந்த ஷேப் பண்ணால் கொடுக்கலாம். இப்போ பால் ஒரு கொதி வந்துருச்சு. நான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதாவது 1 கப்பு நான் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதோடையே ஒரு 1/2 teaspoon ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அந்த சைடில் ஃபார்ம் ஆகிற அந்த க்ரீமையும் ஸ்க்ரேப் பண்ணி அந்த பால் உள்ளேயே சேர்த்துக்கோங்க. இப்போ பால் நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்கு. ஓரளவுக்கு பால் திக்கும் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டி வச்ச அந்த ரஸ்மலாயை அதில் சேர்த்து கொடுத்துடலாம். ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க. இது சேர்த்துட்டு நீங்கள் ரொம்ப டச் பண்ணாதீங்க. அது அப்படியே கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 8 minutes இதை கொதிக்க வைங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரஸ்மலாயெல்லாம் டபுள் த சைஸ் ஆகிடுச்சு. கலரும் மாறி நல்லா வெந்து வந்துச்சு. ஒரு க்ளோஸ்அப் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை சிம்மில் நான் இன்னும் ஒரு 3 minutes இதை கொதிக்க வைக்க போகிறேன். ஸோ டோட்டலாக ஒரு 8 minutes நீங்கள் இதை மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைக்கணும்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்ஸ்டன்ட் ரஸ்மலாய் ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணி இதை கார்னிஷ் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டி ஸ்பாஞ்சி அண்ட் சாஃப்டான ரஸ்மலாய் இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமாக இதில் முட்டை சேர்த்துருக்கீங்கன்னோ பன்னீரில் பண்ணலேனோ யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் இன்ஸ்டன்ட் மெத்தடில் நம்ம அருமையான ஒரு ரஸ்மலாய் பண்ணி முடிச்சிட்டோம். இதை ஃப்ரிட்ஜில் சில் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஹோப் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புது வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு புது ரெசிபியோட ஒரு புது வீடியோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். ஹாப்பி தீபாவளி இன் அட்வான்ஸ் டு ஒன் அண்ட் ஆல். Stay safe and stay healthy. Thank you, friends.